ஹே காய்ஸ் அதெல்லாம் ரியாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு vlog சேனலில் ஒரே டேக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா? ஹே காய்ஸ் சொன்னால் போதும் கூட அப்படியே வந்து அது ரியாக்ஷன். இது என்ன இப்போ என்ன சேனலில் உட்காந்துருக்கீங்க? பேர் என்ன? The Ramstick Family Vlog. ஹே காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், இந்த படப்பேரை சொல்லி நடித்து காட்டுறது. அது நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி பாட்டு வரிகளை கண்டுபிடிங்க, வேறு இதை கண்டுபிடிங்க அதுன்னு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்களாம் ஒரு சேலஞ்ச் பண்ணணும்னு எழுதி வச்சது. இதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டு பார்த்த ஒரு சேலஞ்ச் தான். அதை மறுபடியும் இப்போ புதுசாக விளையாட போகிறோம். அதாவது சாங் சேலஞ்ச். என்ன சாங்? ரிவர்ஸ் சாங் சேலஞ்ச். ஒரு பாட்டை ரிவர்ஸில் எடுத்து வச்சுருக்கேன், ரிவர்ஸில் ப்ளே பண்ண போகிறேன். இல்லை இதில் வந்து ரொம்ப பழசு ரொம்ப புதுசு எல்லாம் கலந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரிவர்ஸ் சாங்கை வந்து ப்ளே பண்ண போகிறோம். இவங்க 2 பேரில் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். சும்மா ஹோஸ்ட் பண்ணலாமா? இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல கண்டுபிடிக்கலன்னா. அதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸு கிளிப் இருக்குது பாருங்கள், இந்த பின் இது வச்சுருக்கோம். யார் அந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கு ஆன்சர் சொல்லலையோ இல்லை ஆன்சரை சொல்லி தப்பாக போயிருச்சோ அவங்க இதை அவங்க முகத்தில் போட்டுக்கணும். எங்கேயோ ஆனால் கூட வாங்கினீங்கன்னா ஷோ முடியும் போது வேற மாதிரி இருக்கும் மூஞ்சி. சரி, நம்ம ரொம்ப பேசாமல் முதல் பாட்டுக்கு போயிடலாம். யாருனாலும் சொல்லலாமா? கையை தூக்கி சொல்லணுமா? உன் வாயை நக்கு இல்லையா இருக்கு? கையை தூக்கி இப்படி ஆன்சர் சொல்லுவியா? கையை தூக்கிட்டு வாயை திறந்து ஆன்சர் சொல்லணும். இதெல்லாம் ராஜஸ்தானில் சொன்னால் ரசிச்சிருப்பாங்க, இங்கே தான் ரசிக்க ஆள் கிடையாது. சரி, முதல் பாட்டை போட்டுறவா? நல்லா கேட்டுக்கணும். ரெடி? ரெடி. கிடுதலோன்னு வருது. கெடுதலோ ரேணு ரேணு. என்ன பாட்டு? இது கை தூக்கணும் ஆன்சர் தெரிஞ்சா. நீ ஹிந்தி பாட்டெல்லாம் போடுறியா? தமிழ் பாட்டு தான் இது. அரபிக் பாட்டு மாதிரி இருக்கும் ரிவர்ஸ்ல. எந்த தமிழ் பாட்டை ரிவர்ஸ்ல கேட்டாலும் ரூன் ஜஹாம் ரஷ்ய மொழியில தான் இருக்கு. நீ என்ன நினைச்ச? இடையில அந்த ஒரு பாட்டும் சரணம் பல்லவி அந்த மாதிரி வேற அந்த இடையில இருந்து போட போறாங்க. ஏங்க இடையில இருந்து போட்டா அதுக்கு எப்படிங்க ரிவர்ஸ்ல பேர் வைக்கிறது? இல்ல இருங்க, இதை முதல்ல கேள்வி கேட்டுருவோம். இடையில இருந்து பாட்டு வந்தா அது எப்படி ரிவர்ஸ்ல பேர் வைப்பேன்? சிறுமூல பெருமூலன்னு பாட்டை மொத்தம் ரிவர்ஸ்ல போட்டா இந்த நூர் மஹால் வந்து ரூன் ஜஹாம் மாதிரி ரஷ்ய மொழியில தான் இருக்கும். நீ தாய் கிழவி. ஆனா தனுஷ் பாட்டு கன்ஃபார்ம். நீ தாய் கிழவி. நீயும் அந்த ராகம் பார்க்க தாய் கிழவி மாதிரி தான் இருக்கு. கரெக்டா எந்த வரி பார்க்க தாய் கிழவி மாதிரி தான் இருக்கு. அதை சொல்லல, பாட்டை கண்டுபிடி. கரெக்டா எந்த வரின்னு தெரியல. வரியெல்லாம் தேவையில்ல, அந்த பாட்டை கண்டுபிடி. தாய் கிழவி தானா? ஓகே காய்ஸ், இவங்க 2 பேரும் தனுஷோட தாய் கிழவி படம் பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரிஜினலை கேட்டுருவோம். நல்லா நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னங்க தாய் கிழவி கொடு முதல்ல. எங்கேயாவது மூஞ்சில போடு. காதை தானே மூஞ்சி இருக்கு. சில மூஞ்சில தானே காது இருக்கு. புது கிளிப்பு வேற நல்லா எடுக்குது. உதட்டில் போடாத ஆபத்து, காதுல போட. அதெல்லாம் முடியாது. விரல்ல வச்சுக்கவா? பிஞ்சிக்காது. புது கிளிப் அறுக்குது போல. சரி, விரல் ஒரு விரல்ல போட்டுக்க. கிளிப் புதுசு அதான். ஆமாங்க, புது கிளிப் முடியல போடண்டா அவளுக்கு இருக்கு போடுவா. அதனால இங்க வர. சரி, நம்ம டக்குன்னு முடிச்சிருவோம். இல்ல டக்குன்னு இல்ல, மெதுவாவே முடிக்கலாம். ஓகே, இப்போ முதல் பாட்டு வந்து அவுட். இப்போ 2வது பாட்டு போட போறேன். ரெடி? ரெடி. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு. ஓகே, யூ. அந்த முத்துப்பட பாட்டு ஒருவன் முதலாளியா? ஓகே, அம்மா வந்து முத்து படத்துல இருந்து ஒருவன் முதலாளி. மிஸ்டி வந்து உன்னை காணவில்லையே நேற்றோடு. ஒரிஜினலை கேட்டுருவோம்.
இந்த தாய்க்கல வைக்க கொடு. ஓகே, இப்போ 3வது பாட்டுக்கு போயிடுவோம். ஒரு அரபிக் பாட்டு மாதிரி இருக்கும். துபாய் பாட்டு. முகத்தை எப்போதும் வைக்காது அந்த பாட்டு. அலமத்து ஹபீபோ. அப்பாடா, அதுவா? நான் ஒன்று நினைச்சேன், அதில் சக்ஸஸ் ஆயிட்டேன். ஏன்னா மிஸ்டி கையை தூக்கி அரபே அப்படின்னு ஆன்சர் கரெக்டு. இப்போ நான் மிஸ்டியை வந்து அப்படின்னு அம்மா பார்த்தாங்க, ஆஹா இது ஆன்சர் தப்பு போல இருக்கு. ஆனா அரபு பாட்டுன்னு சொன்னால அலமத்தி அப்படி இந்த அப்படி. எனக்கு அம்மாவை பத்தி நல்லா தெரியும், என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிப்பாரு. இப்போ நான் மிஸ்டி சொன்னதுக்கு வந்து அப்படியா அப்படின்னு சொன்னேன்னா அவனும் அதே சொல்லுவான். நான் வந்து டிசப்பாயின்மெண்டா பார்த்தேன், என்ன மிஸ்டி அப்படின்ட்டு அம்மா சொல்ல சொன்னோன்னு டக்குன்னு மாத்திட்டாரு. சரி, உண்மை நான் பார்க்கணும். அதாவது அம்மாவுக்கு டவுட்டு, உன் பொண்டாட்டிங்கிறதுனால நீ கேமில் சீட்டிங் பண்ணிடுவேன், ஒரிஜினல் பாட்டையும் போடி நான் பார்க்க. ஓகே, அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? இதான் ப்ராப்பர் அரபிக் பாட்டு. விட்டா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல பொய் பாட்டு தான் போட சொல்றேன். இன்னொரு வாட்டி போட சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கணும். ஒரு தரம் தான். ஃபேமஸான பாட்டுங்க, அது 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஹீரோ யாருன்னு சொல்லு. எதுக்கு உங்ககிட்ட இந்த ஹீரோ விளையாட்டுக்கே நான் வரல. காது இல்லாத ஹீரோ, காது முடிஞ்ச ஹீரோன்ட்டு வந்துடுவேன். இவர் வாயில கூழாங்கல் போட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். வாயில கூழாங்கல் போற எம்ஜிஆர் தானே. கார்த்திகோட பாட்டு. கையை தூக்குனா தான் ஆன்சர். சொல்லு. கார்த்திக் இரு, கையை தூக்கிட்டு வாயில எல்லாம் கை வைக்காத. கையை தூக்கிட்டு இல்லை, முதல் ஆன்சரை சொல்லு. ஃபேமஸ் பாட்டு. ஆமா, இவ்வளவு க்ளூ கொடுத்து சொல்லுடா. அந்த அவர் பாடுங்க, சொந்த குரல்ல பாடுன பாட்டை வச்சு. அமரன் பட பாட்டு. யூ அழகிய லைலா அந்த பாட்டு நினைக்கிறேன். பாருங்க, மிஸ்டேக் இது யாரு பாட்டுன்னே தெரியல. கார்த்திக் பாட்டுன்னு அவர் கண்டுபிடிச்சி க்ளூ எங்கே கொடுத்துட்டாரு. அடுத்த பாட்டு. வெரி ஈஸி. தெரியுமா தெரியாதா? இன்னொருக்கா போட்டா கண்டுபிடிச்சிருவேன். நினைக்கிறேன், சரியா தெரியல. காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. இது என்ன பாட்டு? சரி, நீ நான் வந்து ஜூன் போனால் ஜூலை காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஆமாவா? இப்போ நான் ஒரிஜினல் போடுறேன் பாரு. காய்ஸ், ஜூன் போனா பாட்டு எங்க இருக்கு? ஆத்தாடி மனசுக்குள்ள காத்த, அது எங்க இருக்குன்னு பாருங்க. நேரா போட்டுருந்தாங்க. ஆமா, நேரா போட்டுருந்தா நாங்களும் தான் கண்டுபிடிப்போம். வலிச்சா கலட்டிடுங்க. சரி, அடுத்த பாட்டு. சரி, கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பா இருக்கு. சரியான ஈஸிங்க. பாட்டு வருது இல்லை, ஆனால் எனக்கு தெரியும்னா சரி. அதில் நடித்த ஹீரோ யாராவது ஒரு ஆளில் கரெக்டாக சொன்னால் கூட விட்டுருவோன்னு பார்த்தேன். இந்த பாட்டு வருது இல்லையா, ஆனால் அரவிந்த சாமியோட பாட்டா? இவங்க 2 பேரும் அதான் சொல்ல பார்த்தாங்க. ஆனால் அரவிந்த சாமி வந்து அந்த குளிர் பிரதேசத்தோட பாட்டு இருக்கும்ல, அதுன்னு நினைச்சிட்டாரு. அர்ஜுனாவா? அர்ஜுன் இல்லை, இது வந்து கமலஹாசன். கமலஹாசனும் சத்யராஜன்.
தெரியுது இல்லை அரவிந்த சாமி அர்ஜுன். சரி ஆன்சரை கொடுத்துருவேன். அங்கே போடுறது கை வீங்கி போய் கிடக்கு. சரிதானே? சரி சரி. ஏய் குழு கொடுத்து கண்டுபிடிச்சி விட்டு இல்லை அப்போ நான் எதுக்கு கலட்டி வச்சுக்கிறேன் தம்பி. வந்து வலிக்கு. சரி கலட்டு கலட்டி இப்படி வைப்போம். இல்லை கழட்டி காய்ஸ். அது வந்து புது கிளிப்புனால கை ரொம்ப வலிக்குது. இல்லை தேவையில்ல கொடுத்துருங்க. பனிஷ்மெண்ட் கேன்சல். இல்லை நீ அந்த சின்னதாக ரெண்டு சாத்தி சாப்பிடு. இல்லை தேவையில்ல அப்போ தான் ரோசம் பாரு. சரி வச்சு எடுத்து வாங்க. அதெல்லாம் எடுத்து காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், பனிஷ்மெண்ட்டை மாற்றுறோம். தப்பாக சொல்கிறவங்களுக்கு இதால் அடி தான். ஓகேவா? சரி அடுத்த பாட்டை போட்டுருவா. இதுலேயும் கண்டுபிடிக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ மாமா ட்ரீட்டா? எப்போ மாமா மாமா எப்போ சொல்ல போற? மல்லிப்பூ பாட்டா? மல்லிப்பூ. யூ தெரியல. நான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூன்னு ஒரு பாட்டா? சரி ஒரிஜினலை கேட்டுட்டு இன்னைக்கு அட்டி வலுக்க போகிறோம். நேரா போட்டா அடிச்சு வச்சு அதுக்கு எதுக்கு விளையாட்டுக்கு வந்துக்கிட்டு. சரி அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். கொஞ்சம் கஷ்டம், எனக்கு பிடிச்சா கொஞ்சம் பழைய பாட்டு. மானியம் சரி மானியம் அவ்வளோத்துக்கு கேட்டுருச்சுல்ல. மானியம் தான் கேக்குது. மானியத்தை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டா ஒரிஜினல் வரப்போகுது. கிட்டத்தட்ட அந்த ஒரிஜினல் வேர்டை ரிப்பீட்ல போட்டு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரிஜினல் வேர்டு வரும். ஆமா இவர் இப்படியே வடை சுட்டுக்கிட்டே இருப்பார் காத்துல. ஓ மானே மானியம்ங்கிற ஓ மானியம் இதுக்காகவே ஓ மானியமானது ஆன்சரு. இல்லை அதான் ஆன்சரு. இல்லை நான் இருக்கா ஆமா மானியம் மட்டும் தான் கேட்குது. 5 4 3 2 1. இது வந்து க்ளூ எல்லாம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க. மானியம் தான் இருக்கிறதுல பெரிய க்ளூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. எனக்கு பிடிக்கும் மானியம். அதை இம்னியான்னு திருப்பி போட்டா மைனான்னு வந்தது. பாரு கிளவிய பாரு. இல்ல நீ கலட்டு கிளவிய பாரு. கிளவிய பாருங்கிற கண்ணாடி வேணுமா அவருக்கு? எவ்வளோ அழகா கிளவிய பாருன்னா மிஸ்டியை திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு நகைச்சுவை ரெடி பண்ணா. கிளவிய பாருன்னா கண்ணாடி கொடுங்க. சரி அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? இது எனக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங். அந்த கடைசி வார்த்தையை வச்சு இவன் மூக்கால உரியிறான் வார்த்தைகள். அதாவது வந்துச்சு எனக்கு அதுவும் வரல. என்ன ஆங்குற நீ சொல்லு. இங்க சரி வராது. நடிக்க கேட்டு பாடுறாரா இவரு? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப யுவன் தானே. அவன் திருப்பி நல்லா பாருங்க போயிட்டு நல்லா அடிச்சு பாருங்க. யாரு நல்லா அடிச்சு பாக்குறேன். எனக்கு இளையராஜா தான் தோணுது அடிக்க. இளையராஜாவா? நல்லா அடிச்சு பாக்கவா திருப்பி? அப்பா அம்மா அடிச்சு பாக்கவா? அப்பா அம்மா சீரியஸா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அவரு. இருங்க பெருசா வீராப்புல அடிச்சு விட்டே பாத்துருங்க.
அழகி மூவி மியூசிக் டைரக்டர் வந்து இவன் தானே இளையராஜா. சீரியஸா அது மிஸ்டேக்கே ஒரு கூச்ச நாச்சமே இல்லைங்க. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு யுவன் சங்கர் ராஜா ரொம்ப பிடிக்கும். அதான் கண்டுபிடிச்சேன். சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா இந்த நிமிஷத்துல அது மாத்து. இப்போ இந்த அடியில் மறந்து மாத்தியாச்சுல. மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா சார். என்ன பாட்டு? ஒளியிலே சாவ இரு. ஆன்சர் சொல்லி ஒண்ணு சொல்லிருக்கேன். ஆன்சர் சொல்லி அடி திரு அடி அடி வாங்கி இல்ல இல்ல இது இளையராஜா, இது இளையராஜான்னு ஞாபகம் வச்சிருக்கேன் மிஸ்டி. எத்தனை வாட்டை யார் யாருன்னு நினைச்சு வச்சிருக்கோம். அம்மாவுக்கு வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கு. நான் திருப்பி ஒருக்கா போடுறேன் அம்மாக்காக. இது ஒன்னையாவது கண்டுபிடிக்கட்டும். நீ தென்னிந்தியா பாட்டு எடுக்க சொன்ன அரபி பாட்டெல்லாம். இது தென்னிந்தியா பாட்டு தான். நடன் நடன் ஒரு போனால அந்த மாதிரி ஒரு பாட்டு. சிங்கப்பூர் போனாலாம் அது அப்படியே ஒரு மாதிரி. யூ தெரியாம அவளை எங்க போனாலும் சொல்லாட்டி அடி இருக்கானே எல்லாத்தையும் அது சொல்லு. நீ நம்ம எங்க போயிருப்பாங்க. சொல்லு ஏதாவது சொல்லு. சிங்கப்பூர். ஏய் வேற ஏதாவது சொல்லு. தப்பான ஆன்சரையும் காப்பி அடிக்கிறாங்க இவன். வேற ஏதாவது சொல்லு. என்ன பாட்டு அது? ஏதாவது சொல்ல. எத்தனை கோடி பொய்க்கு ஏதாவது சொல்லு. ஒரு சிங்கர் சரி ஓகே. அப்படின்னு மயா அது வந்துட்டு இவனை வச்சுக்கிட்டு ஒரு கேம் கூட விளையாட முடியாது. ஒரிஜினலை ஓட்டுறோம். பாட்டுல ஒன்று கூட வர. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. போடும்போது வேற மாதிரி தெரியும். இதுக்காக தான் நான் பழைய பாட்டு எடுத்து அவர் இப்போ சண்டைக்கு வரல. என் காலத்து பாட்டு எதுவுமே இல்லை. சரி கண்டுபிடிக்கிறதுன்னு எடுத்து வந்தா மைனா மைனா வாங்கி. ஓகே அடிக்க மறந்துட்டியா? பார்த்தீங்களா அடிக்க மறந்துட்டேன்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்க. இன்னொரு முறை நாங்க ஒரு இது ஷோ நடத்துறோம். உணவு வச்சு வாங்க. நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வருவேன். நானே ரெடி பண்ண நான் விளையாட முடியாது. நாங்களே ரெடி பண்ணி எனக்கு கணவர் கிலோ மீனுக்கு அவ்வளோ புளி போடுறோம். சமையல் கேம் வைக்கிறாங்களா? சத்தியமா சொல்றேன் எடுத்த நானே என்ன பாட்டுன்னு மறக்கிற அளவுக்கு மறந்துட்டேன். சத்தியமா எனக்கு எனக்கு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆளுக்கு ஒரு அடி வாங்கிட்டு க்ளூக்கு தாங்கன்னு சொன்னா ஒரு க்ளூ கொடுப்பேன். ஆளுக்கு ஒரு அடி வாங்கிட்டு க்ளூ கொடுப்பேன். தளபதியோட பாட்டு அடி வேணுமா? ஒரு குழுக்கு ஒரு அடி. புது பாட்டா பழசா? பழசு. உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டா? நான் எனக்கு ஒண்ணு நாங்க அம்மா கேட்கலையா? அது அம்மா கேட்கலையா? ஆனா அம்மாக்கு என்ன ஐடியான்னா இவன் கேட்பான் இல்ல அதை சத்தமா சொல்லும் போது நம்ம மூக்கால உறிஞ்சிக்குவான். ரெண்டு குழு தான். போ ஹீரோயின் யாரு? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தரம் பாட்டு போடு. கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களும் கண்டுபிடிக்க பார்ப்போம். சிம்ரனா படத்துல? உனக்கு வேலை பாட்டை சொல்றது. என்னையே கேள்வி கேட்குற. சிம்ரனா அவங்களா இவங்களான்னு? நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா? பாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ ஆன்சரை சொல்லலைன்னு அவனை மாதிரி அப்ரூவர் ஆகிடு. எனக்கு தெரியாதுன்னு கையை தூக்கிடு. சும்மா எல்லாம் பூந்து விளையாடக்கூடாது. ஒவ்வொரு பாட்டையும் யோசிச்சு பார்க்குறேன். அதுவும் கர்மம். விஜயோட பாட்டு சொல்லாட்டி இவங்க அடிப்பாங்களே யோசிச்சு சொல்லு. தெரியலன்னா அவனை மாதிரி அப்ரூவ் ஆகிட்டாங்க பாரு. ஜாலியாக உட்காந்துருக்க பாரு.
எல்லாம் கடைசியாக ஒரு அடி விழுன்னு ஜாலியாக உட்காந்துருக்கேன். அப்புறம் ஒரு ஆகு அப்புறம் ஒரு ஆகு காய்ஸ் இது எப்படி தெரியுமா இருக்கு ஒளியில யுவன் சங்கர் ராஜா ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி. ஐயோ விஜயோட பாட்டு கண்டுபிடிக்கினா திட்டுவாங்களே செய்ய செய்ய போலுது அது விக்ரமோட பாட்டு. இவர் எல்லாம் குழப்பி போய் தெரியுது. அதான் இளையராஜா யாரு யுவன் சங்கர் ராஜா யாருன்னு தெரியாது, விக்ரம் யாரு விஜய் யாருன்னு தெரியாது. இல்ல ஜோதிகா விஜய்னு சேர்த்து யோசி திருமலை படம் இருக்கு, அவங்க வேற என்ன படம் நடிச்சிருக்காங்க, நிறைய படம் குஷி படம் நடிச்சிருக்காங்க. ஆன்சரை சொல்லுங்கடா டைம் ஆகுது. தெரியல அடி வாங்கிருக்கு. என்ன அடி கொடு க்ளூ இல்ல அடிய கொடு க்ளூவை தான்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துல க்ளூவை வாங்கி விட்டு ஆன்சரை தப்பா சொல்லி அடி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன க்ளூவுக்கு அடிக்கிற ஆன்சருக்கு அடிக்கிறேன்னா என்னது? இந்த சீட்டிங்கெல்லாம் இங்கே வச்சுக்காத. அடுத்த வாட்டி ஜிலிக்கி ஜிலிக்கி காய்ஸ் ஆஹா இப்போ நான் அடி வாங்கணுமே. மறந்துட்டியா? குழுவை மாற்றி கொடுத்துட்டு அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்னேன்ல இந்த பாட்டு என்னன்னு எனக்கே ஞாபகம் வரலன்னு. எனக்கு ஞாபகம் வந்தது வேற பாட்டு. ஆக்சுவலி இப்போ போனது வந்து ஜிமிக்கி ஜிமிக்கி வேணாம் மினிக்கி. அதை சொன்னா அடுத்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசாம இரு. விக்ரமோட காடை பண்றது சரிதானே? யோசிக்கும் ஏண்டா நான் ஏதோ ஒரு வழியில விக்ரமோட பாட்டு கண்டுபிடிச்சா இல்லன்னு அடிக்கிறியா? இந்த ஷோல தாங்க ஹோஸ்ட் கடிவுல போறது. இல்ல இல்ல அடிச்சிரு நல்ல அடி நல்ல அடி. அவன் விளையாட்டுன்னு வந்தா வெள்ளைக்காரங்க புள்ள புள்ள மருமகள்லாம் பார்க்க மாட்டான், அடி வலுத்து எடுத்துருவான். ஆக்சுவலி இப்போ வந்த பாட்டு வந்து தங்கலான் படத்துல மினிக்கி மினிக்கி பாட்டு. இந்த ரவுண்டையே நம்ம வைடு பண்ணிடுவோம். ஏன்னா ஷோ நடத்த வந்தவருக்கே அவர் எடுத்த பாட்டு என்னன்னு அவருக்கு தெரியல. நான் ஹோஸ்ட் குழம்பிட்டேன். ஆக்சுவலி இப்போ எல்லாத்தையும் அழிச்சிருங்களேன். நான் முன்னாடி ஒரு பாட்டு போட்டு நான் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சேன்ல விஜயோட பாட்டுன்னு, அது ஆக்சுவலி சரி. ஆனா நான் போயிட்டு ஒரிஜினல் பாட்டு ப்ளே பண்ணும்போது மாத்தி ப்ளே பண்ணி விட்டேன். இப்போ ரெண்டாவது ரவுண்டு வைக்க முடியாது. இல்ல நான் கூட நினைச்சேன் அடுத்த முறை வேற பிக் பாஸ்க்கு ஹோஸ்ட் பண்ண அனுப்பலாம். சரி வர இப்போ ஆக்சுவலி இது மினிக்கி மினிக்கி வந்து அடுத்தது நான் போட இருந்த பாட்டு தான் மினிக்கி மினிக்கி. அதான் இவங்களுக்கு இப்போ போட்டாச்சு மினிக்கி மினிக்கி இது பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த க்ளூ எல்லாம் சரிதான். இந்த வாங்கிக்க எனக்கு அடிச்சு இல்லை. இப்போ அந்த பாட்டை நீ வந்து கண்டுபிடிக்கல, நீ வந்து விக்ரமோட பாட்டுன்னு சொன்ன. இப்போ ஒரிஜினல் பாட்டை போடுறேன். இதைத்தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் பாட்டை போய் ப்ளே பண்ணும்போது கை தவறி மினிக்கி மினிக்கியை போட்டுட்டு நான் 2 அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். இது நீ சொல்லாத சத்தியம் ஒன்றும் இல்ல வெரி ஈஸி. இது வந்து உனக்கு க்ளூ தரணும். லேட்டஸ்ட் பாட்டு ஏ 2 வாக்கியம் நீ சொல்லு. மனசுல அந்த பாட்டு மனசுல காய்ஸ் இவ்வளோ இந்த கேம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தேன், நீ பாட்டை நேராக போட்டு நான் கண்டுபிடிச்சேன். இப்போ மனசுல பாட்டை நேராக போடுறேன். என்ன பாட்டு இது? நேராக போட்டாலும் கண்டுபிடிக்க முடியல. நீ எல்லாம் என்னத்துக்கு கேமுக்கு வர்ற? காய்ஸ் நல்லா ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. நடுவில் இந்த மேனா மினிக்கி பாட்டு குறுக்கால வந்து ஹோஸ்டே கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. அதனால் இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு ரவுண்டு ஹோஸ்டே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஒரிஜினல் எது ரிவர்ஸ் பண்ணது எதுன்னு அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியல. 10 பாட்டுக்கு மேலே போன உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ் நல்ல ஃபன்னாக போச்சு. நீங்கள் எத்தனை பாட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். கண்டுபிடிச்சிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம முந்தின ஒரு கேம் விளையாண்டோம்ல, கடைசியாக விளையாண்ட கேம் படம் கண்டுபிடிக்கிறது, அதை பல பேர் கமெண்ட்ஸில் விளையாண்டு அவங்க உண்மையான ஆன்சர்லாம் போட்டிருந்தாங்க. நான் இத்தனை கண்டுபிடிச்சேன், நான் இத்தனை கண்டுபிடிக்கலன்னு.
ஸோ அது மாதிரி இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிங்க ஏது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அந்த நடிச்சு காட்டுறதோட பார்ட் 2 வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. எங்களுக்கு பார்ட் 2 போடுற ஐடியாவே இருக்கல. ஒருத்தர் 2 பேர் கேட்டிருந்தா பரவாயில்ல, 3 பேர் கேட்டிருக்கீங்க. அதனால கமெண்ட் பண்ணவே முடியல. அதான் சொல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால அதோட பார்ட் 2 வந்து முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் கொண்டு வர்றேன். அவ்வளோதான். இது மாதிரி ஃபன்னான இன்னொரு நிறைய இதோட இது மாதிரி ஃபன்னான நிறைய கேம்ஸோட உங்களை அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறோம். இது மாதிரி ஃபன்னான நிறைய கேம்ஸோட உங்களை நான் சொல்கிறேன், இது மாதிரி ஃபன்னான இன்னும் நிறைய கேம்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ட்ரம்ஸ்டிக் ஃபேமிலி. அது வரைக்கும் கையை தூக்குனா எங்களுக்கு இந்த இன்ட்ரோ அவுட்ரோ எல்லாம் கொலக்கு முளக்குன்னு இருக்கு. அது என்னன்னு இப்போதான் டைமை பார்த்தேன். டீ குடிக்கலன்னொன்னே நாக்கு வளருது. எனிவேஸ் என்ன சொல்ல வந்தேன், இது மாதிரி ஃபன்னான வீடியோஸ் நிறைய வீடியோஸோட திருப்பி உங்களை வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.